ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நாளைக்கு வரவிருக்கும் ஆணி திருமஞ்சனம் நடராஜர் வழிபாடை வீட்டிலையே செஞ்சால் எப்படி அவரோட அருளை பெற முடியும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். நடராஜருக்கு நடத்தப்படும் மகா அபிஷேகத்தை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னாலே நமக்கு மகா புண்ணியம் கிடைக்கும்னு சொல்வாங்க. பாவங்கள் தோஷங்கள் எல்லாமே நீங்குவதோட சிவனோட முழு அருளையும் பெற்றுத்தர கூடிய ஒரு வழிபாடுன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட வழிபாட்டு முறையை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உலகையே தன்னுடைய நடனத்தால் இயங்க கொண்டிருக்கும் நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் மிக முக்கியமான உற்சவங்கள்ல ஒன்று இந்த ஆணி திருமஞ்சனம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இது 10 நாள் உற்சவமாக நடத்தப்படும். இதுக்கு ஆணி பிரம்மோற்சவம் அப்படின்ற பேரும் உண்டு. இந்த நாளில் நிறைய பேர் நடராஜரை தரிசனம் செய்கிறது வழக்கமாக வச்சிருப்பாங்க. இந்த நடராஜருக்கு மகா அபிஷேகம் செய்வாங்க. ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிறது நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் மிக சிறப்பான உற்சவங்களில் ஒன்று. வருடத்திற்கு 6 முறை நடராஜருக்கு மகா அபிஷேகங்கள் நடத்தப்படுறது வழக்கம். அதில் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு நடத்தப்படும் ஆருத்ர தரிசனமும், ஆணி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் நடத்தப்படும் ஆணி உத்திர திருமஞ்சனமும் மிகவும் சிறப்புக்குரியதுன்னே சொல்லலாம். காரணம், இவை இரண்டுமே இந்த 2 மட்டும்தான் அதிகாலையில், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நடத்தப்படும் அபிஷேகங்கள். மற்ற 4ம் மாலை நேரத்தில் நடத்தப்படுற அபிஷேகங்கள். பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்யப்படும் எந்த ஒரு வழிபாடும் உடனடியாகவும் பல மடங்கு அதிகமாகவும் பலன்களை தரக்கூடியது. அதனால தான் அதிகாலையில் நடத்தப்படும் இதை மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆணி திருமஞ்சனம் உற்சவம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆணி திருமஞ்சனத்தை தரிசனம் செஞ்சாலோ அந்த சமயத்தில் அபிஷேகம் செய்தாலோ அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தாலோ அளவில்லாத புண்ணிய பலன்கள் கிடைக்கும். நடராஜர் சன்னதி அமைந்துள்ள அனைத்து ஸ்தலங்கள்லையும் ஆணி திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெறும். அப்படின்னாலும் பொன்னம்பலம் ஆகிய தில்லை சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இந்த விழா வெகு விமரிசையாக நடைபெறும். 10 நாட்கள் உற்சவமாக நடத்துவாங்க. இதில் தினமும் மாலையில் நடராஜ பெருமான் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் செய்வார். இந்த நடராஜருக்கு மகா அபிஷேகம், அதாவது வழக்கமாக சிவன் கோவில்களில் சுவாமிக்கு 10-11 பொருட்களை கொண்டு தான் அபிஷேகம் நடத்துவாங்க. ஆனால் ஆணி உத்திர திருமஞ்சனம் அன்னைக்கு நடராஜ பெருமானுக்கு அதிகாலை 3 மணிக்கு துவங்கி கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 21, 44, 51 என்ற எண்ணிக்கையிலான பொருட்களை வச்சு மகா அபிஷேகம் செய்வாங்க. அபிஷேக பிரியரான சிவபெருமான குளிர செய்வதற்காக இந்த மகா அபிஷேகம் நடத்துவாங்க. இந்த மகா அபிஷேகம் நடைபெற சமயத்தில் 30 முக்கோடி தேவர்களும் சிவன் சன்னதியில கூடி வேண்டிய நலன்களை பெறுவாங்க அப்படின்றது ஐதீகம். இந்த சமயத்தில் நாமும் சிவ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் சிவபெருமானின் அருளும் 30 முக்கோடி தேவர்களின் அருளும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இது எந்த தேதி நேரம் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு ஆணி உத்தர திருமஞ்சனம் ஜூலை 2ஆம் தேதி புதன்கிழமை வருது. அதாவது நாளைக்கு ஜூலை 1ஆம் தேதி பகல் 12:44 மணிக்கு துவங்கி இன்னைக்கு மதியமே துவங்கிருச்சு. ஜூலை 2ஆம் தேதி நாளை மதியம் 2:21 மணி வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு அருகில் இருக்கின்ற சிவன் கோவிலில் நடராஜருக்கு நடக்கும் மகா அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு சிவ தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தும் சிவ வழிபாடு செஞ்சும் சிவபெருமானின் அருளை பெறலாம். ஆணி திருமஞ்சன தரிசனம் அப்படிங்கிறது அனைத்து வகையான நலன்களையும் வேண்டிய வரன்களையும் தரக்கூடியதுன்னே சொல்லலாம். வீட்டிலேயே நடராஜர் அருளை நாம் எப்படி பெறுறது? கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்ய முடியாதவங்க
வீட்டில் இருக்கிறபடியே இந்த நடராஜ பெருமானின் அருளை எப்படி பெறணும் அப்படின்னா, வீட்டில் நடராஜரின் உருவம் இருந்தாலும் அதுக்கு முடிந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யுங்க. நடராஜரோட உருவம் இல்லாவிட்டால் சிவனின் விக்கிரகம் இருக்குது அப்படின்னாலே அதுக்கு அபிஷேகம் செய்யுங்க. விக்கிரகம் இல்லை, சிவன் அல்லது நடராஜரின் படம் தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு சந்தனம் பூக்களால் அலங்கரித்து பால் மற்றும் ஏதாவது இனிப்பு நைவேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யுங்க. சிவபுராணம் படிங்க. நடராஜர் 10 திருவாசகம் உள்ளிட்ட பதிகங்களை பாடி நடராஜரின் அருளை நாமளும் பெறலாம். பகல் 2:21 வரை மட்டுமே உத்திர நட்சத்திரம் இருக்கிறதுனால காலையிலேயே நடராஜர் வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த திருமஞ்சன தரிசன பலன்கள் என்ன அப்படின்னா, ஆணி திருமஞ்சனம் அன்னைக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அது வேண்டுதல் நிறைவேற அந்த நடராஜ பெருமான் கிட்ட மனதார வேண்டிக்கோங்க. நம்முடைய வேண்டுதலை நடராஜர் முன்னாடி சொல்லி மனமுருகி சிவபுராணம் இல்லைன்னா முடிஞ்சவங்க திருவாசகம் முழுவதையும் படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். திருமணம், குழந்தை பாக்கியம், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறவங்க, சிவனின் அருளை பெறணும் அப்படிங்கிறவங்க, முக்தி கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க, எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சிவனை மனதார வழிபட்டு முறையிட்டா அந்த வேண்டுதல் உடனடியாக நிறைவேற சிவபெருமான் அருள் புரிவார். அதனால நாளைய தினத்தை தவற விடாமல் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே பலிக்கட்டும். சிவபெருமானோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.